தொடர்ச்சியாக விசுவாசத்தின் பார்ட் 2 பேசுகிறேன். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னையும் உங்களையும் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற ரெண்டு காரியத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வைக்க வேண்டும், தள்ளிவிட வேண்டியதை தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமே கேத்திராளை தள்ளிவிடு, ஆபிரகாமே ஆகாரை தள்ளிவிடு. அல்லேலூயா. உன் விசுவாச வாழ்க்கைக்கு அந்த ஆகார் ஒரு இடைஞ்சலாயிருப்பா. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்ற, இவ்வளவு திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மளை பாரப்படுத்தி கொண்டிருந்த பாரமான அனைத்தையும், அல்லேலூயா, பாவத்தையும், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிற நீங்களும் ரெண்டு காரியத்தை இந்த காரியத்தில் காலைவேளை விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒன்று பாரத்தை, இன்னொன்று பாவத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ வைக்க வேண்டிய பாரத்தை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தர் மேல பாரத்தை ஃபுல்லா வச்சிடணும். அல்லேலூயா. நம்ம பாரத்தை சுமந்து கொண்டே போக கூடாது விசுவாச பயணத்துல. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுங்க, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மளை சூழ்ந்துதான் இருக்குது. சாட்சியெல்லாம் எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். ஆனாலும் நம்மளால விசுவாச ஓட்டத்தில் ஒரு ஜெயமுள்ள ஓட்டம் ஓட முடியாதபடி இருக்கிற ரெண்டு காரியங்களை இந்த காலை வேளையில இறக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று பாரமான அனைத்து, இன்னொன்று பாவத்தை. அல்லேலூயா. பாரமும் பாவமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனால வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாரத்தையும் இறக்கிரு, பாவத்தையும் உதறி தள்ளிவிடு. அல்லேலூயா. யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ள வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யணும்? உதறி தள்ளணும். அல்லேலூயா. பாவமான உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள நீயும் நானும் இருக்கலாம், ஆனா உலகம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமான உலகத்துக்குள்ள நீ இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள அந்த பாவம் வந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அந்த பாவம் உங்களையும் என்னையும் கரைப்படுத்தி விடும். அல்லேலூயா. அதனாலதான் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கு. என்ன சாட்சி? வேதத்தில் போடப்பட்டிருக்கு அத்தனை சாட்சி. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சாட்சியாய் இந்த சிவகாசியில் வைத்திருக்கிறார், இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்க சாட்சியை கெடுக்கிற ரெண்டு காரியத்தை இந்த காலை வேளையில நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல. நான் எட்டு வந்த தலைப்பு வேற, ஆண்டவர் வேற மாதிரி பேசுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப, மறுபடியும் சொல்றேன். அல்லேலூயா. நீ சாட்சியாய் வாழ வேண்டிய உன்னை சாத்தான் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நீயோ பாரமான அனைத்தையும் பாவத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, யோசேப்பு இருந்த வீட்டுக்குள்ள பாவம் வந்துச்சு. யோசேப்பு பாவத்தை தேடி எங்கேயும் ஓடவில்லை, யோசேப்பை தேடி பாவம் வந்தது. ஆனால் பாவத்தை உதறி தள்ள வேண்டிய இடத்துல யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா. உன்னை தேடி பாவம் வரும், உதறி தள்ள வேண்டியது நீதான். அல்லேலூயா. உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன்னை தேடி பாவம் வரும். நீ இருக்கிற பாக்கெட்டுக்குள்ளே பாவம் இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த பாவம் வரும், அதை நோ சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்கிற. அல்லேலூயா. யோசேப்பு இருந்த வீட்டுக்குள்ள பாவம் வந்தபோது
அவன் நோ சொன்னான் பாவத்துக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பாவத்துக்கு நோ சொன்னதுனால அவன் சில பாடுகளை அனுபவித்தானே தவிர சாட்சியை கெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவனை குறித்து இந்த அளவு சபை சாட்சியா இருப்பது காரணம் பாவத்தை வெறுத்து தள்ளினான் யோசேப்பு. வாலிபனே, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்னை கரைப்படுத்துவதற்கு சத்துரு பாவத்தை கொண்டு வரலாம், பாரத்தை கொண்டு வரலாம். பாரமும் பாவமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனால ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் சிந்தையில பாவம் இருக்கா, உன் இருதயத்துல பாரம் இருக்குதா, உன்னால என் இயேசுவுக்காக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சபையை குறித்த பாரம் உனக்கு வராது, தேவ வசனத்தை குறித்த தியானம் உனக்குள்ள வராது. பாவம் இருக்கிற மனுஷன் வேதத்தை தூக்க மாட்டான். வேதத்தை தூக்குற மனுஷனுக்குள்ள பாவம் வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, வாழ்க்கையை நீ எதனால் சுத்தம் பண்ணுவாய்? இந்த வசனத்தை உன் இருதயத்தில் காத்து கொள்கிற நாள் தானே. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. உதற வேண்டிய இடத்துல யார் இருக்கா சொல்லுங்க? உதற வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். என்ன தேடி பாவம் வரும், பாரம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் உதறி தள்ள வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். நான் உதறி தள்ளி தான் ஆகணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நல்ல அபிஷேகத்தை பெற்றேன், பொத்துன்னு கீழே விழுந்தேன், எந்திரிச்சேன், எனக்குள்ள பாவம் வராதுல்ல. என்னை தேடி இனிமேல் தான் பாவம் நிறையா வரும். ஹல்லேலூயா. இனிமேல் தான் பிசாசு நிறையா வருவான். அந்த அபிஷேகத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? இனிமேல் தான் உனக்குள்ள பாவத்தை கொண்டு வருவான், இச்சையை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அதை உதறி தள்ள வேண்டிய இடத்துல நீயும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தை உதறணும். பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாய் இன்னும் நீங்களும் நானும் போராடவில்லையே. எபிரேயர் நிறுவத்தில் தான் போட்டிருக்கார், ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் இன்னும் நீங்களும் நானும் போராடவில்லையே. சபையே, தேவ ஜனமே, சாட்சியா இருக்க வேண்டிய தேவ ஜனம், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாய் இன்னும் நீங்களும் நானும் போராடவில்லை. 13 எபிரேயர் 13 ஆசிங்க. பாவத்துக்கு 12:4 எல்லா இடத்துக்கும் பார்ப்போம். பாவத்துக்கு விரோதமா பாருங்களே, பாவத்துக்கு விரோதமா. அப்ப என்ன? பாவம் வரும், அதுக்கு விரோதமா நீயும் நானும் என்ன செய்யணும்? எந்திரிச்சு நிக்கணும். ஹல்லேலூயா. பாவம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற நமக்குள்ள பாவம் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. வராதுன்னு சொல்லி நான் பிரசங்கித்தால் நான் பொய்யன். ஹல்லேலூயா. பாவம் வரும். பாவத்துக்கு விரோதமாய் நீ போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? போராடணும். ஜெபிக்கும்போது முழங்கால் போட்டா பாவம் இச்சைக்குள்ள வரும், சிந்தைக்குள்ள வரும். போராட கற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஒன்னு வந்து காதுல வந்து பேசுவான், அதுக்கு விரோதமா நீ போராட கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நீ எதிர்த்து நிற்கல. சபை கிறிஸ்தவம் இன்னும் எதிர்த்து நிற்கல. பாவத்துக்கு விரோதமாய் நீ போராடணும். ஹல்லேலூயா. வாலிப தம்பி யாரை பார்த்தாலும் அக்காவா பார்க்கணும், தங்கச்சியா பார்க்கணும். வாலிப தங்கச்சி நீ யாரை பார்த்தாலும் அண்ணனா பார்க்கணும், அக்காவா அண்ணனா பார்க்கணும், தம்பியா பார்க்கணும். பாவத்துக்கு விரோதமா நீ போராடலாம். ஹல்லேலூயா. நான் இங்க இருக்க தம்பி மாற சொல்லுவேன், முத்து, பாலா, சிரஞ்சீவி, இவங்கெல்லாம் என் கூட இருந்தவங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட அவங்களை என்ன சொல்லுவாங்க? அக்கம்மா. வாலிப காலத்தில் என் கூட இருந்த பிள்ளைகளை குறித்து நான் சொல்றேன். கல்யாணம் முடிக்காம என் கூட தான் சுத்துவாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க மேல இச்சையா இருக்காது. அன்னைக்கு இந்த சபைக்குள்ள எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாரையும் அக்கா, அண்ணே, அக்கா, தங்கச்சி, அக்கா, அண்ணே அப்படிதான் பேசுவாங்க. இச்சை வரல. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு இந்த பட்டணத்துக்குள்ள அவங்களே ஒரு கோடீஸ்வரனா கர்த்தர் மாற்றினதுக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நின்னா. ஹல்லேலூயா. நிற்க வேண்டிய பரிசுத்தத்துல நின்னா. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார்.
நான் சாட்சி சொல்றேன் என் பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு அவங்களை உயர்த்தி வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமா இருந்தாங்க. வாலிப காலத்தில் ஒரு பிள்ளைகளை இச்சையா பார்த்துருக்க மாட்டாங்க. வாலிப தங்கச்சி மாதிரி எல்லாம் ஊழியக்காரனை கல்யாணம் முடிச்சு போயிருக்கா. 7 பேர் என்னால் சொல்ல முடியும். 7 பிள்ளைங்க ஊழியக்காரனை கல்யாணம் முடிச்சு போயிருக்கா. போய் ஊழியம் பண்ணுதுங்க. அண்ணே அண்ணேன்னு சொல்ற சொல்லுக்கு மறுசொல் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தம். அவங்களுக்குள்ள இச்சை வந்திருக்கலாம், பாவம் வந்திருக்கலாம், ஆனால் பாவத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, எதிர்த்து நிற்கவில்லையே. பாவமான அனைத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு, அல்லேலூயா, ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் பாவமும் பாரம், அல்லேலூயா, அதனை சீ போன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்கிற, அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்குத்தான் அபிஷேகம், அதுக்குத்தான் தேவனுடைய வார்த்தை, அதுக்குத்தான் தேவனுடைய வல்லமை, அதுக்குத்தான் தேவனுடைய ஆராதனை. உன்னை சத்துரு எப்படியாவது கரப்படுத்தணும், இது சாத்தானுடைய திட்டம், அல்லேலூயா. ஆனா அவன் அந்த கரப்படுத்தாத வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறையா, அவனுடைய திட்டத்தில் இருக்கிறையா? ஹல்லேலூயா. ஏதோ சொல்லுங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக பாரமான அனைத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், விசுவாசத்தை ஒருவர் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ உற்சாகத்தோடு கையை தட்டை கையை தட்டை கையை தட்டை கையை தட்டை. இந்த விசுவாச ஓட்டத்தில் நீ ஓடணும்னா, அல்லேலூயா, நீ இயேசுவோடு அந்த விசுவாசத்தை ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும்னா, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறா, யாருக்காகவோ கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறா, அது மட்டும் என்னால் ஆவியில சொல்ல முடியும். நீ தொடர்ந்து இந்த ஆண்டவரோட இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடணும்னா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நீ உதற வேண்டிய பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் 100% சொல்ல முடியும், கர்த்தர் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாரம் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனால் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை பாவத்துக்கு ரோமா ரத்தமே சிந்தி நான் மறிக்க வேண்டியிருந்தாலும் மறிச்சிடு, நீ ரத்த சாட்சி கூடத்தில் பரலோகத்தில் போய் சேர்ந்துருவா. ஹல்லேலூயா. நீ பாவத்தில் மறிச்சு நரகத்துக்கு போவது தேவ சித்தமில்லை. இங்க வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன பார்த்து பேசுகிறார்? உன் முன்னால பேசிக்கிட்டு இருக்க என்னக்குள்ளதான் கர்த்தர் பேசுகிறார். பாவம் இருக்குதா, பாரம் இருக்குதா, உதறி விடு, உதறி விடு. அதுக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்கதாக போராட்டம் வந்தாலும் போராடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, குடிக்கும் போது நிறைய காசு இருந்துச்சு, அன்னைக்கு காசா பிசாசு கொடுத்தான். இன்னைக்கு குடிக்கல, காசு வரலையா, போராடு. இந்த போராட்டத்தில் போராடு, இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. அம்மா தம்பி மாதிரி என்ன சொல்லுவாங்க, அண்ணே நாங்கள் குடிக்கும் போது என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கும், நான் கட்டுக்கட்டாக வச்சுருப்பேன். இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், பணம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்கிறியா? ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். பரலோகம் உன்னை பார்த்து சந்தோஷப்படும். அவர் ரத்தத்தால் துவைக்கப்பட்ட பிள்ளையா கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. விசுவாச விடுவானா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். விசுவாச ஓட்டம் ஓடணும். முதல்ல சாட்சியை காத்துக்கொள்ளணும், ரெண்டாவது விசுவாசத்தை பிடித்துக்கொள்ளணும். விசுவாசத்தையும் பிடித்துக்கொள்ளணும், சாட்சியும் காத்துக்கொள்ளணும்னா 2 இடத்தை விடணும். அல்லேலூயா. இந்த காலத்தில் யாரில் 2 இடத்தை விட போறீங்க? அல்லேலூயா. எனக்குள்ள இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் பாவம் மனுஷன் ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்கு இல்லைன்னு சொல்லி இப்ப பேசி கொண்டிருக்கிறதை ஆவியில உணர முடியுது. அல்லேலூயா. இது யாருக்காகவோ அனுப்புற வார்த்தை, உனக்கு தான் கர்த்தர் பேச அப்படி நினைக்கிறது தெரியுமா? உனக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, இத்தனை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ, விசுவாச ஓட்டத்தில் ஓட கர்த்தர் உன்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
2 காரியத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கார். 1, நீ விசுவாச ஓட்டத்தில் ஓடணும். ஹல்லேலூயா. 2வது, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாயிருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார். இனி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த சாட்சியை நீ காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த சாட்சியை காத்துக்கொள்ள விடாத அளவுக்கு சத்துரு போராடுவான். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் ஃபோன் வரலையா, இன்னும் ஃபோன் வரும், இனிமேல் மெசேஜ் வரும். ஹல்லேலூயா. துண்டிக்க வேண்டியதை துண்டிச்சிரு. ஹல்லேலூயா. துண்டிக்க வேண்டிய கான்ட்ராக்டை இப்பவே துண்டிச்சிரு. இருதயத்தை விட்டு துண்டி. வரும், பிசாசு கொண்டு வருவான், காதுக்குள்ள பேசுவான். விசுவாசத்தில் ஓடணும், சாட்சியை காத்துக்கொண்டு ஓடணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஓடணும்னா என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. சாட்சியை காத்துக்கொள்ளாம நீ விசுவாச பயணம் பயணிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சாட்சியா இருந்தா தான் உங்க விசுவாச ஓட்டத்தில் நீங்க உறுதியா ஓட முடியும். ஹல்லேலூயா. நீங்க உறுதியா ஓடணும், அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டே ஓடணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொள், ஆவியின் பட்டயமாக இருக்க வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொண்டு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ ஓடு. பாவத்தை ஜெயிப்பாய், பாவத்தை உதறுவாய், பரிசுத்தமாய் வாழுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு உனக்கு தேவை என்ன? விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்னன்னா, விசுவாசம் என்கிற விசுவாச கேடகம். வசனத்தை எடுக்கலாம். எபேசியர்கள் நிருபம். நான் எடுக்கல, ஆவியானவர் சொல்ல சொல்ல உங்கள்கிட்ட சொல்றேன். நான் தூக்கி வச்சதை அப்படியே வச்சிட்டேன். ஆவியானவர் பேசுகிறதை உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். எபேசியர்கள் நிருபம் 3-4 அதிகாரம், 4வது அதிகாரம் 6வது வசனமா 5 6வது அதிகாரம், எபேசியர் 6:16. இங்க பாருங்க. பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களே, இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாம உங்களை காத்துக்கொள்ள விடாதபடி பொல்லாங்கன், அவனுக்கு பேர் என்ன பேரு? பொல்லாங்கன். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், அவனுக்கு பேர் ஆண்டவர் சொல்ற பொல்லாங்கன். ஹல்லேலூயா. நீ இந்த சாட்சியை கெடுக்கணும், விசுவாச ஓட்டத்தில் நீ ஓடக்கூடாது. உனக்குள்ள பாவமும் பாவமும் நெருங்கி இருக்கணும். இதை எய்கிற ஒருத்தர் இருக்க, அவனுக்கு பேர் என்ன பேரு? பொல்லாங்கன். சொல்லுங்க, பொல்லாங்கன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, உன் எதிராளி ஆகிய பிசாசு. ஹல்லேலூயா. அவன் இந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளாம, இந்த சாட்சியை காத்துக்கொள்ளாம, விசுவாசத்தில் ஓட விடாம உன்னை தடை பண்றதுக்கு சில கற்களை எய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உன் மேல வீசி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாவம், இச்சை, அசுத்தம், தேவையில்லாத கான்ட்ராக்ட், ஹல்லேலூயா, தேவையில்லாத காரியங்களை உனக்குள்ள ஒரு சிந்தைக்குள்ள போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதை நீ தள்ளிட்டு ஓடணும்னா உனக்கு ஒரு கேடகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு பிள்ளையை கரப்படுத்தணும்னா அவன் என்ன செய்வான்? ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த அவளை பாரு, அவளை பாரு, அவனை பாரு. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை பாரு, அப்படி பாரு, இப்படி பாருன்னு உனக்குள்ள என்ன செய்வான்? என்ன செய்வான்? அந்த தங்கச்சி இன்னைக்கு தான் வந்திருக்கு, அவ சொல்றா போட்டு கொண்டு இருப்பாங்க, மற்றவங்களாம் வாயை கட்டி நீ வாயை கட்டிக்கிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப காலத்தில் உன்னை கரப்படுத்துவதற்கு பொல்லாங்க என்ன செய்வான்? அக்னி ஆசிரமங்களை என்ன செய்வான்? போடுவான். கல்யாணம் முடிச்சிருக்க உனக்குள்ள போடுவான். ஹல்லேலூயா. பொண்டாட்டிக்கு தெரியாம அப்படி வச்சுக்கோ சொல்லுவான். புருஷனுக்கு தெரியாம கான்டாக்ட் வச்சுக்கோ சொல்லுவான். அவன் பொல்லாங்கன். அவன் சில எய்கிற அக்னி ஆசிரமங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். ஹல்லேலூயா. அதை அவிழ்த்து போடணும்னா உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரா? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பொல்லாங்க எய்கிற ஆசிரமங்கள் எல்லாம் நீ அவிழ்த்து போட வேண்டும் என்று சொன்னா உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் கையை தட்டு, கையை தட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டிய என்னது? விசுவாசம் என்கிற கேடகம். ஹல்லேலூயா. அதை பிடிச்சு கொண்டு
வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, அந்த வசனம் அடுத்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, ஹல்லேலூயா, விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொண்டு ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஹல்லேலூயா. உன் கையில என் கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த பட்டயத்துக்கு ஒரு பேர் உண்டு. இது ஆவி இருக்குது, இதுக்கு உயிர் இருக்கு, இதுக்கு ஜீவன் இருக்குது. இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொண்டு பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆசிரமங்களை அவிழ்த்து போடு. அல்லேலூயா. பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆசிரமங்களை அவிழ்த்து போட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொன்ன சாட்சி வேணும், இரண்டாவது விசுவாசம் வேணும், மூன்றாவது வசனம் என்கிற பட்டயம் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. வசனம் இங்க இருக்கக்கூடாது, வசனம் இங்க இருக்கணும். அல்லேலூயா. வசனம் இங்க இருந்த பேய்கள் உனக்கு விரோதமாக வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு புதுசா இருக்கு இந்த சத்தியம். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற ஓட்டத்துல ஓடணும்னா நமக்கு இவ்வளவு தேவை இருக்குது. அல்லேலூயா. இது இல்லாம நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை என்ன செய்வார் தெரியுமா? விசுவாசத்தை தொடங்கி விடுவார். அல்லேலூயா. நீ ஓடிடுவ, நீ ஜெயிச்சிருவ. அல்லேலூயா. நீ இந்த தொழில ஜெயிச்சிருவ, இந்த வேலையில ஜெயிச்சிருவ, இந்த குடும்பத்தில் ஜெயிச்சிருவ. நீ ஓடிடுவேன்னு உன் குடும்பத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். உனக்குள்ள அப்படியே உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்காரா? உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியா இருக்கிற அர்த்தம். இதில் நீ ஜெயிச்சிருவ, இதில் நீ போராடி மேற்கொண்டுருவன்னு சொல்லி உனக்குள்ள பேசுறதுமா அவர் தான் ஆவியானவர். உன்னை அந்த விசுவாச போராட்டத்துல ஜெயிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நீ கடன் வச்சிருக்கிற, நீ கடன்காரன். அல்லேலூயா. உன்னால முடியாது. அல்லேலூயா. எதை நம்ப போற? விசுவாசத்தை துவக்கிற தேவனையா, உனக்குள்ள இருந்து கடங்காரின்னு சொல்லி உன்னை ஓட விடாம உன் ஓட்டத்தை தடுக்கிற அந்த ஆவியையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா? ஏ சாத்தானே, உன்னை சொல்லணும், ஏ சாத்தானே, நான் கடன்காரன் இல்ல, எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறா, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. நான் கடன் கொடுக்கிறவன்டா பிசாசே, உனக்கும் கொடுப்பேன், உன் அப்பனுக்கும் கொடுப்பேன்டா கடன். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, அவருக்குள்ளதா எனக்குரியதுடா, நான் எடுத்து உனக்கு நான் கொடுப்பேன்டா பிசாசே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாச கரைய பண்ணுவான். அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன செய்வான்? கரைய பண்ணுவான். நான் கடன் வச்சிருக்கேன் 100 தடவை சொல்றேன்னா உன்னை கடன்காரனா மாத்திடுவான். அல்லேலூயா. எனக்குள்ள கடன் இல்லை, நான் கடன் கொடுக்கிறவன், நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்க முடியாது, கர்த்தர் அழைத்திருக்கிறார் சொல்லி நீ அந்த வார்த்தையை எதை எடுத்து பேச போகிறான்? இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து பேச. அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கா. வியாதி எனக்குள்ள, கட்டி எனக்குள்ள இல்ல. அல்லேலூயா. எனக்குள்ள பெரும்பாடு இல்லை. அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு தான் இருந்தா. இயேசுவின் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டா கூட நான் சுகமாவேன். அதான் அவளுடைய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை என்கிற விசுவாசத்தை நீ பிடிச்சுக்கிட்டா, இப்ப எந்த பிளவினமா இருந்தாலும் அந்த பிளவினம் உன்னை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிளவினத்தை உனக்குள்ள வைக்க முடியாது சாத்தானால. அல்லேலூயா. சோதிச்சு பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை தொடக்கிறது யாரு? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நான் தொடக்கன்னா உனக்கு இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் என்ன செய்ய ஓதறி விட்டு நான் விசுவாசத்தை தொடக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு. இன்னைக்கு உன் விசுவாச வாழ்க்கையில நான் ஜெயம் கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கும்? நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டு அந்த கிருபையை பெற்றுக்கோ. நம்மளால முடியாதுதான், என்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாதுதான், அந்த பாரத்தை என்னால மேற்கொள்ள முடியாதுதான். ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும்,
அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் 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 வந்துட்டார்னா உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர். அவர் சொல்றா, என் வசனம் என்கிற பட்டயத்தை பிடிச்சுக்கோ, என் கேடகத்தை பிடிச்சுக்கோ, நான் உன்னை ஓட வைக்க போறேன். அந்த விசுவாச பாதையில உன்னை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்க போறேன். உன்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவத்தையும் பாரத்தையும் எதுக்கு விட்டுட்டு வாங்குறாரு, உதறி தள்ளுங்கிறாரு? உன்னை அந்த விசுவாச பயணத்தில் நான் உன்னை ஓட வைக்கிறதுக்கு தடையா இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் என்ன செய்ய, நீ உதறி தள்ளிடு. அல்லேலூயா. உதறி தள்ளிட்டா, நீ உதறி தள்ள தண்டிக்க அவர் கை பிடிக்க மாட்டார். நீ உதறி தள்ளிடுனா உன் கையை அவர் பிடிச்சுக்கிடுவார். வா வா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், வா, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி உன்னை ஓட வைக்கிற ஒரு பரிசுத்தாய் கையை தட்டு, கையை தட்டு. பரிசுத்தாவியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்தாவி. அல்லேலூயா. இவர் என்ன செய்வாரா, விசுவாசத்தை துவக்குவார். அல்லேலூயா. துவைக்கு கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடியாருவார். நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கு, குட்டி பிள்ளைங்க, அது நடக்க ஆசைப்படுச்சுன்னா என்ன செய்வோம், கையை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டு அது நடக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு விட்டுட்டு அங்கிட்டு போய் தூரம் நின்று வா வா நீ வந்துருவோம்ல. அது மாதிரி இந்த ஆவியா நினைச்சு தெரியுமா, உனக்குள்ள அந்த விசுவாசம் தொடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முதல் ஸ்டார்டிங்கில் உன் கூட அப்படியே இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு உன்ட்ட இல்லாத போல இருக்கும். இல்லாமலாம் இல்லை, அவர் அங்கிட்டு நிற்பார். அவர் எல்லாம் என்னைக்கா செத்துருப்பா, உன்னை தூக்கி ஏப்பம் விட்டு போயிருப்பான் பிசாசு. அல்லேலூயா. அவர் அங்கிட்டு போய் நின்றுக்கிடுவார். நின்றுக்கிட்டு இந்த விசுவாச போராட்டத்தில் என் பிள்ளை ஓடியாந்துருவான். நீ வந்துருவ, நீ வா மகளே, நீ வான்னு ஒவ்வொரு வாரமும் உனக்கு வார்த்தையை அனுப்பி அனுப்பி உன்னை விசுவாசத்தில் கட்டிக்கொண்டே இருப்பார். வா, நீ கொஞ்சம் திறந்தா வா, நீ ஒடியாந்துருவா, வா, நீ கீழே விழ மாட்ட, வா வா, நான் இருக்கேன், அப்பா இருக்கேன், வா, அப்பா இருக்கேன், வா, அப்பா இருக்கேன், வா அப்படின்னு உன்னை கரம் பிடித்து காட்ட நடத்துகிற ஒரு தேவ ஆவியார் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் விசுவாசத்தை துவக்குவாராம், அவர் தான் விசுவாசத்தை முடிப்பாராம். அல்லேலூயா. தொடங்கினவருக்கு முடிக்கவும் தெரியும். அல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுத்து உன்னை உயர்த்த அவருக்கு முடியும். உன்னால விசுவாசிக்க முடியுமா? அல்லேலூயா. இத்தனோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச துவக்குவா, துவக்கிட்டு கொஞ்சம் கீழே அப்படியே அந்த பிள்ளை கீழே விழும், கீழே விழும். நம்ம வீட்டில் அந்த பேர பிள்ளை கீழே விழுந்தோம், நம்ம என்ன செய்வோம், வந்துருவேன் எந்திரிச்சு தூக்கி விட்டு வா வா, அதெல்லாம் வந்துருவேன். அது என்ன செய்யும் தெரியுமா, நம்மளால வர முடியாது, அவர் பக்கத்தில் இருக்காரு, நம்ம எப்படியாவது போய் அவரை பிடிச்சிடலான்னு போவோம். அது போல ஆண்டவர் உன்னை தொடங்கி விட்டுட்டு அவங்க நின்று நீ வந்துருவ, இந்த போராட்டத்தில் வந்துருவ, இந்த பிரச்சனை நீ வந்துருவ, வா வா வா, நான் இருக்கேன், நீ கீழே விட மாட்டேன், நீ கீழே தள்ள விட மாட்டேன். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கு. உனக்கு நிழலாய் இருக்கிறவன், உனக்கு நிழலாய் இருந்து வா 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 வா, நீ கொஞ்சம் துறந்தா, நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன், வா வான்னு உன்னை அழைக்கிற ஒருத்தர் உண்டு. பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடங்கிறது தான் அவர் வேலை, முடிக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. நிச்சயமாய் உனக்கானவைகளை முடித்து தீர மட்டும் உன்னை கைவிட மாட்டான். உன்னை கைவிட்டு போறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னையும் கைவிட்டு போறதுக்கு, மனுஷனா கைவிட்டு போறதுக்கு, அல்லேலூயா,
அவர் தொடங்கினவருக்கு முடிக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாச ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இருக்கும்போது நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் எங்க பாரியா, பாவத்தையும் பாரத்தையும் நீ உதறி தள்ளணும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். உதறி தள்ள முடியலன்னா நீ போய் எங்க விழுந்துடணும்? யார்கிட்ட விழுந்துடணும்? நம்ம பாவம் செய்யறவங்க தான். பாவம் செஞ்சுட்டு யார்கிட்ட போய் விழுந்துடணும்? தேவன்கிட்ட போய் சாஸ்திரமா இசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்கன்னா அவர் உடனே என்ன செய்வார் தெரியுமா? ரத்தத்தை எடுத்துட்டு பிதாட்ட போயிடுவாரு. பிதாட்ட போயிட்டு, பிதாவே என் பிள்ளையோட பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிட்டுச்சு, என் பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன்னு சொல்லி ரத்தத்தை கொண்டு உன்னை பாவத்திலிருந்து கையை தட்டு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இன்னொருத்தன் சொல்லுவான், நீ தேவ சமூகத்தில் போகாத, இருந்தாலும் சபைக்கு போயிடாத, சர்ச்சுக்கு போகாத, நீ நிறைய பாவம் செஞ்சிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ போனா ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்க தயவு பொருந்தின தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கொலையே செஞ்சிருந்தா கூட, ஏசப்பா நான் கொலைகாரன்பா என்னை மன்னிங்கப்பானா, அவர் உடனே ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாட்ட போய் உனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரா தேவன் ஒருவர் உனக்கு இருக்கிறார். அவரை நோக்கி உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடு. ஐயா புரியுது சத்தியம்? ஹல்லேலூயா. மரமண்ட உனக்காக கர்த்தர் பலிபீடத்திலிருந்து அனுப்புகிற வார்த்தை. முறை நான் பாவம் செஞ்சு ஜெபத்துக்கு போகாத நேரமெல்லாம் ஆவியானவர் சொல்லுவா, வா கிருபாசனத்தண்டைக்கு வா, நான் கிருபையா உன்னை மன்னிக்க போறேன், வா என் பாதத்தில் வந்து விழுந்துரு, நான் போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னபோது அவர் ரத்தம் என்னை கழுவோம். அவர் ரட்சணிய சந்தோஷத்தை மீண்டுமா எனக்குள்ள தந்து, நிலைவரமான ஆவிய எனக்குள்ள தந்து, உனக்குள்ள தந்து உன்னை சந்தோஷிப்பிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மழை பெய்தானு கூட அரை மணி நேரம் எடுக்கலாம். அல்லேலூயா. சத்தமா மழைக்குள்ள நனைஞ்சிட்டு போயிடக்கூடாது நீங்கள், அதனால தான் கொஞ்சம் கூட ஒன்று அரை மணி நேரம் எடுத்துல. ஹல்லேலூயா. மழையை கொடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குவார், விசுவாசத்தை முடிப்பார். ஹல்லேலூயா. துவங்க இங்கே துவக்கினார்னா முடிக்க அங்கே முடிப்பார். அந்த இடையில இருக்கு பத்தியா, இடையில இருக்கு தெரியுமா? இடையில அதில் தான் பாவமும் பாரமும் சில வேண்டாத காரியமும் உள்ள வரும். ஹல்லேலூயா. அதை நம்மளால மேற்கொள்ளணும்னா இதை வச்சு மாத்திரம்தான் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இது இருந்தால் மாத்திரம்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாரத்தை உதறி தள்ள முடியும். ஹல்லேலூயா. பாரமான காரியத்தை சாத்தான் கொண்டு வருவான், தினந்தோறு பாரத்தை கொண்டு வருவான், தினந்தோறு பாவத்தை கொண்டு வருவான். உன்னை எப்படியாவது கரப்படுத்தணும், உன்னை எப்படியாவது தேவனுடைய அன்பை விட்டு வழி விலகணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரா? தெரியுமா? ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு தான் சொல்றேன், நாங்கள் கேட்குறோம், நாங்கள் வசனம் வாசித்தா தானே எங்களுக்கு தெரியும். அப்படி ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சகல விருட்சத்தின் கனிகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. 5 நதிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆளுவதற்கு ஆளுமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது இல்லாம இருந்தான். ஆனா சாத்தான் போய் அங்க கேட்ட என்ன கேட்டா தெரியுமா? இந்த விருட்சத்தின் கனியை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னாரான்னு கூட கேட்கலாம். எல்லா மரத்துள்ள கனியையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? ஒரு கொஸ்டின். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அங்கே எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. 5 விருட்சம், 5 நதிகள் புறப்பட்டதாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, வாசிங்க. 5 நதிகளை கொடுத்தார். பைசோன், கீகோன், ஐபிராத்து, வேற இதக்கேல், அடுத்து
மொத்தம் 5 நதிகளை கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரே ஒரு நதியை கொடுத்தார், அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தோம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்திருந்த சாத்தான் காமிக்க மாட்டான். உன்கிட்ட ஒன்று இல்லை தெரியுமா, அந்த இல்லாததை காமிச்சு மொத்த ஆசீர்வாதத்தையும் உன்னை விட்டு பறிச்சுட்டு போறவன் தான் சாத்தான். ஹல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது யாருக்கும் தேவை, அதனால தான் கர்த்தர் அந்த வார்த்தையை போட்டிருக்கார். ஹல்லேலூயா. உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தங்கச்சி நல்லா அல்லேலூயாலாம் சொல்றா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் துவக்கிருக்கிறாரு, நிச்சயமாய் முடிப்பார். அழைச்சிருவா. என்னை அழைச்சிருக்கிறாரு, நிச்சயமாய் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். 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 எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்குள் இருந்து அவைகளை எல்லாவற்றையும் முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இடையில சாத்தான் சொல்லுவான், இல்லை நீ போகாத, அவ்வளவுதான், நீ தோத்துட்ட, நீ இந்த காரியத்தில் தோத்துட்ட, நீ நடக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பா அவர் சொல்லுவார், நடந்துருவ, வா, நான் இருக்கிறேன், வா, நடந்துருவ. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நீ கொடுக்க வேண்டியது அவர் கரத்தில். உன்னால் நடக்க முடியாது, அந்த விசுவாச ஓட்டத்தில் உன்னால் ஓட முடியாது. நீ பலவீனமான பாண்டு தான், அது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ அடிக்கிறதோட பாவம் செய்கிற பிள்ளை தான், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஆலயத்தை விட்டுட்டு, ஆண்டோடைய பிரசனத்தை விட்டுட்டு, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நீ விலகி இருந்தா அந்த சாத்தான் உன்னை ஏமாற்றி கடைசி வரைக்கும் இப்படியே வச்சிருவான். நீ பாவம் செஞ்சிட்டா கூட ஆண்டோட சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என் மேல் கிருபையா இறங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவான், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை மேகத்தை போலவோ, உன் அக்கிரமத்தை கார் மேகத்தை போலவோ உன்னை விட்டு எரிந்து போட்டேன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன்டா, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நான் தானே உன்னை தொடங்கினேன், நான் நிச்சயமாய் உன்னை முடிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய 2, 1 சாட்சி, 2வது விசுவாசம். ஹல்லேலூயா. இதை 2ஐயும் அடிக்கிறதுக்கு 2 நமக்குள்ளே இருக்கு. என்ன இருக்கு? பாரமும் பாவமும். ஹல்லேலூயா. 2 காத்து கொண்டா தான் நீ ஓட முடியும். ஹல்லேலூயா. இந்த 2 காத்து கொள்ள முடியாத அடிவுக்கு ஒரு 2 சாத்தான் உனக்கு எதிராக வச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் எப்பெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுக்கோ, அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக சாத்தான் 2 இடத்தை உனக்கு முன்னால் வச்சுக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, அவைகளை உதறி தள்ளிவிட்டு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ ஓடிக்கிட்டே இரு. நீ ஓடிக்கிட்டே இரு. மெட்ராஸ் மாதிரி நீ ஓடிக்கிட்டே குந்திக்கிட்டே ராஜா, ஓடு. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓட்டம் இருக்கணும். நேற்று கூட ஒரு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னார், எப்படின்னு நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு, எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சண்டையில் அவர் ஆராதிக்கும் போது அந்த பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனை அந்த வாரம் முழுவதும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது. எங்கேருந்து எப்போ போன் வரும்னு தெரியாது. அண்ணே எனக்கு அந்த பிரச்சனை, அண்ணே எனக்கு இந்த பிரச்சனை. பாஸ்டர் என் பிள்ளை பேச மாட்டேக்கு, தூக்கிட்டு சபைக்கு வரவா, தூக்கிட்டு வா, காலையில் 7 மணிக்கு வா. அதுக்கு நைட்டு செய்தி எழுத உட்காந்துருக்கேன். நைட்டு 11 மணிக்கு 12 மணி வரைக்கும் எனக்கு போகணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு போகணும். போராட்டம் இருக்குது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அவருடைய பிரசனை இறங்குது. அந்த பிரசனை அந்த போராட்டத்தை எல்லாம் தூக்கி விட்டுட்டு என்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விசுவாச பாதையில் அந்த ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய போராட்டம் இருக்கும். போராட்டம்னா எனக்கு இல்லை, ஜனங்களுக்கு ஒரு போராட்டம்னா அது என்னுடைய போராட்டம். ஹல்லேலூயா. ஒரு போராட்டம்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா என் கொலையே பிடுங்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அது சரியாக தண்டிக்க நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கே சரியாயிட்டு வருவேன், இன்னொன்று பிரச்சனை தூக்கிடும், அதை சரியாக்குவேன். அந்த வாரம் முழுதும் அப்படி ஓடுவேன். ஆனால் அதையெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த பலிபீடம். இங்கே வந்து உனக்கு பேச மாட்டார்,
இந்த வாரம் முழுவதும் நான் ஓடணும் தெரியுமா விசுவாச ஓட்டத்தில், அதுக்கு எனக்கு தான் இப்போ பேசி கொண்டு இருக்கிறான். ஓடு ஓடு, ஓடிடுவேன் ஓடிடுவேன், லக்கை நோக்கி ஓடிடுவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே வந்திருக்க ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்றா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த காரியத்தில் எப்படி ஜெயிப்பேனோ, அது எப்படி பிடிப்பேனோ ஆண்டவர் சொல்றா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொண்டே ஹல்லேலூயா ஓடு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. ஓட்டம் வேற யாரை பார்த்து ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், உனக்கு ரோல் மாடல் எப்பவுமே யார் தான் இருக்கணும்? யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இயேசு. ஹல்லேலூயா. ஆமாம், சிலவர் சொல்லுவீங்க பாஸ்ட் ரோல் மாடல், பாஸ்ட் கீழே விழுந்துருவான். என்ன பார்த்தனா நீ ஒரே நாளில் விழுந்துருவேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்தனா என்னன்னைக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சுவாசத்தில் ஓடணும். நான் 4 காரியம் எட்டு வந்த அருமையான வார்த்தையில் கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் யாருக்கோ தேவை, நீ பாவத்தையும் உதறணும், பாவத்தையும் உதறணும். அல்லேலூயா. அப்படி ஓடணும்னா சாட்சியை காத்துக்கொள்ளலாம், விசுவாசத்தை பிடித்து கொள்ளலாம். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதை ஜெயித்த ஒரு மகனை ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. அது வேற யாரில் பவுல் தான் சொன்னார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். இந்த விசுவாச போராட்டத்தில் இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீ ஓடணும்னா உனக்கு ஒரு நீதியின் கிரீடம், வாராத கிரீடம், மகிமையின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:10, 1 தீமோத்தேயு 12, 6:12 வாசிங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12 ஒரு ஆள் வாசிங்க வேகமா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை சொல்லி அந்த காலையில விசுவாசத்தில் நல்ல ஒரு போராட்டம் இருக்கு, போராடு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற நீ நானும் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். பாவம் வரலாம், பாவம் வரலாம், பாரம் வரலாம், இன்னும் நிறைய கூடயே வரலாம், இன்னும் நிறைய வராதெல்லாம் கூட நம்ம கூட வரலாம். அல்லேலூயா. அந்த அக்கா வரலாம், அந்த அண்ணன் வரலாம், என் கூட படிச்சவ அன்னைக்கு படிச்சவ இன்னைக்கு போன்ல வரலாம், என் கூட படிச்ச மாமா மகன் வரலாம், மச்சான் மகன் வரலாம், சித்தப்பா மகன் வரலாம், சித்தி மகன் வரலாம் வரலாம். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் இருக்கப்ப விசுவாசத்தில். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அழைக்கப்பட்ட நோக்கம் தெரியுமா? இந்த விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினா உனக்கு ஒரு கிரீடம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி கொடுத்த பவுல் சொல்லுகிறார், உனக்கு சொல்லுகிற நானு, எனக்கு இந்த போராட்டம் வந்துச்சு, அந்த போராட்டத்தில் நல்ல போராட்டமா நான் போராடினேன். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவே, உனக்கு வந்து அதே போராட்டம் எனக்கு வந்துச்சு. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நான், உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உனக்கு ஒரு போராட்டம் வந்தா எனக்கு 1000 போராட்டம் வரும் தெரியுமா? நல்ல சட்டை போட்டு வர முடியல, இப்ப இல்ல, வந்துச்சு நல்ல சட்டை. அந்த சட்டையெல்லாம் ஒரே நாள் தான் போட்டேன். அதுக்கடுத்து அப்படி தூக்கி நானும் சேர்த்து கொடுத்தேன். போய் நீ போடுறான், என்னண்ணே நான் வேண்டாண்டா, எனக்கு தெரியும், அந்த சட்டை மூலமா வந்த பாடு எனக்கு வந்து தெரியும். அல்லேலூயா. போராட்டம் வரும் விசுவாசத்துல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, அவருடைய சீசனுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு தீமோத்தேயு, நீ அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார், நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் என்ன செஞ்சேன் உனக்கு சொல்றேன், நான் என்ன செஞ்சேன்? போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எதற்காக தெரியுமா? அந்த விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் அந்த விசுவாசப்படுறதுல நல்ல போராடணும்னா நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. போராடலாமா? விசுவாசத்தோட கிழவர் அந்த போராட்டத்தில் உன் கூடயே வருவார். உன்னை விட்டுட்டு போறதுக்கு அவர் ஒன்றும் உலக மனுஷன் இல்லை, அவர் தெய்வம். அல்லேலூயா. அவர் ராஜா, அவர் கர்த்தர். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள்